ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் டு பிகம் ரிச் ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான் புக்கில் சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் விஷயங்களை மட்டும் சொல்லியிருப்பேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே உள்ள கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நான் ஏன் இப்போ சொன்னேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்கள் என்ன கெயின் பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1, உங்கள் லைஃப்பில் டெய்லி ரொட்டீன்ஸ் மாதிரியே தான் போய்கிட்டுருக்கு, போரிங்காக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு நியூ தாட்ஸ் திங்க் பண்ண வைக்கும், நியூ விஷன்ஸ் க்ரியேட் ஆகும், நியூ ஆம்பிஷன்ஸ் டிஸ்கவர் பண்ணலாம். நம்பர் 2, ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுல உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாகவும் குயிக்காகவும் மேக் பண்ண முடியும். நம்பர் 3, உங்களோட பாப்புலாரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் 4, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் மற்றவங்க கேட்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புக்னால் யூ கேன் ஈஸிலி வின் பீப்புள் டு யோர் வே ஆஃப் திங்கிங். நம்பர் 5, கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு, ஆர்கியூமெண்ட்ஸு எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு, இப்படி எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 6, நீங்கள் பேசினாலே எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி பண்ண முடியும், ஆகிறதுக்கான எல்லா வேஸும் இருக்குது. நம்பர் 7, நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். நம்பர் 8, உங்கள் கூட இருக்கிறவங்கள ஒர்க் பிளேஸில் எக்ஸ்பெஷலி எப்படி ஒரு என்தூசியாஸ்டிக்கான என்வாயன்மெண்ட் பில்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் இந்த ஹவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் வின் ஃப்ரெண்ட்ஸ் புக்கில் உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும். அதை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இந்த புக் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்துருக்கலாம், ஒருவேளை படிக்கலைன்னா அந்த புக் வாங்கி நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சொல்கிறத கேட்டாலே உங்களுக்கு படித்த மாதிரியான ஃபீல் ஆகும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். டேல் கார்னகி இவர் தான் இந்த புக்கோட ஆத்தர். 30 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் பீப்புள் பற்றி சொல்லியிருக்கார். அதை 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1ல் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னும், அதுக்கு நம்ம எந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு 3 பிரின்சிபல்ஸ் அதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது. பார்ட் 3ல் ஹவ் டு வின் பீப்புள் அப்படின்னு 12 பிரின்சிபல்ஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்ட் 4ல் ஒரு லீடராக நீங்கள் எப்படி ஆகலாம், மற்றவங்களை அடிக்காமல் திட்டாமல் உங்கள் மேலே எந்த ஒரு வெறுப்போ ஒரு கோபமோ உண்டு பண்ணாமல் எப்படி அவங்கள சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு 9 பிரின்சிபல்ஸ் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு என்னோட வீடியோஸ் மூலமாக கிடைக்க போகுது. நீங்கள் படிக்க வேணாம், மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை மட்டும் பார்த்தா போதும், யூ வில் பி பெனிஃபிட்டட். இதே மாதிரி நானும் 4 பார்ட்ஸாக வீடியோ பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் இதில் உள்ள பிரின்சிபல்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சீக்கிரமாக பார்ட் 1 வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.